உச்சபட்ச ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி. அந்த நீதிபதியை நோக்கி ஒருவன் செருப்பை வீசுகிறான் என்றால் அவனுக்கு எந்த அளவுக்கு பாசிச வெறி, காவி வெறி, RSS வெறி ஊறி போயிருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அந்த கோபத்தில் அவன் எடுத்து அடித்தான் என்பதற்கல்ல, அது சொன்னது சில நாட்களுக்கு முன்பு. ஆனால் இவன் எடுத்து அடித்தது சில நாட்களுக்கு பிறகு. அவனுடைய வெறி அடங்கவில்லை, பாசிச வெறி அடங்கவில்லை, RSS வெறி அடங்கவில்லை. நேரம் பார்த்து கண்ணசந்த நேரத்தில் செருப்பை கழற்றி அந்த நீதிபதி மீது வீசிய அந்த வழக்கறிஞரை இதுவரை என்ன செய்திருக்க வேண்டும்? இப்பொழுதுதான் அந்த நீதிபதி மீது, அந்த வழக்கறிஞர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய நீதித்துறை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு பார்ப்பனன் தலைமை நீதிபதியாக இருந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் செருப்பை வீசி அடித்திருந்தால் அவனை என்ன செய்திருக்கும் இந்த சனாதன கும்பல்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று இந்த கவாய் என்கின்ற நம்முடைய தலைமை நீதிபதி அவர்கள் பாசிச கூட்டத்திற்கு இன்று சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பும் இந்த பாசிச கும்பலுக்கு குறைச்சலாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தாக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தலைமை நீதிபதியாக இருப்பதை இவர்களுக்கு ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே எப்படியாவது கவாய் அவர்களை இந்த பதவியில் இருந்து துடைத்தெறிய வேண்டும். அவர்களுக்கு தோறான ஒரு ஆளை கொண்டு வந்து அந்த பதவியில் அமர்த்திவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அத்தூழியங்களுக்கும் ஜாவா அடிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வருவதுதான் இந்த சங்கிகளின் வேலை. எப்படி என்றால், கடந்த தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் எப்படி தீர்ப்புகள் வழங்கினார்? பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் எப்படி தீர்ப்பு வழங்கினார்? பாபரி மஸ்ஜித் இடித்தது குற்றம், அங்கு கோயில் இல்லை, கோயில் இருந்ததற்கான எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனால் அதை இடித்தது கிரிமினல் குற்றம். ஆனாலும் அந்த இடத்தை முஸ்லிம்களுக்கு வழங்க முடியாது என்று எவன் இடித்தானோ அவனுக்கு வழங்கிய அந்த ஒரு அநியாயமான தீர்ப்பை கொடுத்தார்களே, சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகளை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நியாயமாக நீதியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களை செருப்பால் அடிப்பார்கள். அந்த வேலையை தான் இன்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாம் சொல்வோம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று. சனாதனத்தை எப்படி ஒழிக்க முடியும்? சனாதனத்தை ஒழிக்க வேண்டுமானால் முதலில் பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும். அதைவிட அதிகமாக நம்முடைய தேசத்தை ஒரு கரையானாக, ஒரு புற்றுநோயாக நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய RSS கும்பலை இந்த தேசத்தில் இருந்து விரட்டினால்தான் இந்த தேசத்தில் சனாதனத்தை முழுமையாக நாம் ஒழித்தொழிக்க முடியும் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்கிறோம். எனவே நாம் போராட வேண்டியது சனாதனத்தை ஒழிக்க மட்டும் வாயளவில் போராடினால் பத்தாது. RSS கும்பலுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக போராடி அவர்களை இந்த தேசத்தில் இருந்து துடைத்தெறிந்தால் மட்டுமே இந்த தேசம் சுபிட்சமாக இருக்கும். இது மதச்சார்பற்ற தேசமாக வருங்காலத்திலும் இருக்கும் என்பதை இங்கு கூறிக்கொண்டு, இது போன்ற தலித் மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் எல்லா சமயங்களிலும் SDPI கட்சி அவர்களுக்கு தோளோடு தோள் என்று போராடக்கூடிய இடத்தில் SDPI கட்சி வந்து நிற்கும். தலித் சமூகத்திற்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையை முன்னெடுத்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்கு எதிராக போராடினாலும் SDPI கட்சி தோளோடு தோள் என்று இதுவரை போராடி கொண்டிருக்கிறது. வருங்காலத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராகவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு SDPI கட்சி முன்னின்று போராடும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.